விளம்பரத்தால் ஏமாற வேண்டாம். விளம்பரத்தை நம்பி மூடர்களானதாலே எல்லா செல்வத்தையும் இழந்து நம் மரபையே தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய சுயத்தை இழந்து நிற்கின்றோம். இதனை எவராலும் மறுக்க முடியாது. இன்று புதிய புதிய செயலிகள் வந்துள்ளன. அத்தனைக்கும் விளம்பரம். அதை பார்த்து நம் வாழ்வையே ஆன்லைன் ட்ரேடிங்காக மாற்றிக்கொண்டே வருகிறோம். இது நமக்கு ஆரோக்கியமானதா? இதனால் நாம் அடையும் லாபம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஒரு செயலியில் நாம் உடையணிந்திருந்தாலும் நம்மை உடையில்லாமல் பார்க்கும் அளவிற்கு வடிவமைத்து அனுப்பியிருக்கின்றார்கள். இதனை காண்போர் எல்லோரும் விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது என்கிறார்கள். ஆனால் நம் வாழ்வு சீரழிந்து வருவதை உணர்வதில்லை. மென்பொருள் சாதனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அங்கம் வகிக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அதனை ஓர் எல்லை கோட்டிற்குள் வைப்பதற்கு நாம் பழக வேண்டும். உண்மையில் இது வளர்ச்சியா என்றால் வளர்ச்சி அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். நம் உரிமைகளை அத்துமீறுவதை நாம் வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. அது கலாச்சார வீழ்ச்சி என்று சொல்லலாம். நாம் தான் கவனமாக பயணிக்க வேண்டும். உடல் உழைப்பு இல்லாமல் விளம்பர சூழ்ச்சியால் சிலர் தங்களை இங்கே நிறுவிக்கொள்கிறார்கள். சனி ஞாயிறுகளில் சாலைகளில் அதிக நெரிசல் காணப்படுகின்றது. ஏனெனில் விளம்பரம் படுத்தும் பாடுதான் அது. சாப்பாட்டுக்கு ஆஃபர், குடிக்கு ஆஃபர், எல்லாம் சனிக்கிழமை இரவுதான் நடக்கின்றது. வீட்டில் சமைத்து உண்ணாமல் ஆப்பை பார்த்து ஆஃபர் வாங்கும் மனிதர்கள்தான் இருக்கின்றார்கள். நமக்கு வேண்டியதை எங்கிருந்தாலும் எதை வேண்டுமானாலும் பெற முடியும் என்ற அளவிற்கு விளம்பரம் வந்து கொண்டிருக்கின்றன. நவீன யுகம் வளர்ந்துள்ளது என்று சொல்பவர்கள் உழைக்கும் மனிதர்களை மதிப்பதே இல்லை. பொருள் வைத்துள்ளவர்களை மட்டும் மதிக்கின்றார்கள். சரி, முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். அதாவது, அன்று மக்கள் நலனுக்காக காப்பீடு நிறுவனங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டது. மக்களின் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கியது. அது பொது நிறுவனமாக இருந்த வரையில் நியாயமாகத்தான் நடந்தது. ஆனால் இன்று காப்பீடு நிறுவனம் பலவும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து நூதனமான வகையில் கொள்ளையடித்து வருவதை தான் காண முடிகின்றது. கடந்த 30 வருடங்களாக பல லட்சம் கோடிகள் இங்கிருந்து கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். நம்மில் பலரும் காப்பீடுகளுக்கு பணம் கட்டி இழந்திருப்போம். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அப்படி இல்லாதவர்கள் இனி கவனமாக இருங்கள். இந்த காணொளியை காண்பவர்கள் தங்களின் ஏமாற்றங்களையும் பதிவு செய்யுங்கள். பலருக்கு இதன் மூலம் ஓர் விழிப்புணர்வு கிடைக்கும் என நம்புகின்றேன். காப்பீடு நிறுவன விளம்பரங்கள் நம்முடைய தொல்லைக்காட்சியில் அதிகம் வருவதை பார்த்திருப்பீர்கள். பிரபலமான விளையாட்டு வீரர்கள், நடிகர்களை வைத்து படம் பிடித்து காட்டுவார்கள். இப்போது ஓர் விளம்பரம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குழந்தையின் மருத்துவ கனவு கலைந்துவிட்டது என்று இறந்தவரின் படத்திற்கு பூமாலை போட்டு ஓர் விளம்பரம் வருகிறது. நேற்று அண்ணியிடம் கடன் வாங்கினேன் என்று இன்னொரு விளம்பரம் வருகிறது. நாளை நமக்கு இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்று மக்கள் கருதுவார்கள் என்று விளம்பரம் எடுத்து அதனை போடுகிறார்கள். இறந்து போனால் கூட விடுவதில்லை. குழியிலிருந்து தோண்டி கேள்வி கேட்பது போல ஓர் விளம்பரம். இப்படி சோகமான விளம்பர படம் எடுத்து பலரிடம் மரண பயத்தை தூண்டி நம் பொருளை கொள்ளையடித்து அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நம்முடைய கனவை
அவர்கள் நிர்ணயித்து விளம்பரம் செய்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்மை முட்டாளாக நினைத்து பணத்தை சுரண்டுகிறார்கள். இது தமிழ்நாட்டில்தான் அதிகம் நடக்கின்றது. ஏனெனில் நம் தமிழர்கள் உணர்ச்சி வயப்பட்டு ஏமாறக்கூடியவர்கள். அதனை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நடிக்க வைத்து அப்பாவி மக்களை நம்ப வைத்து நம்பிக்கை தந்து காப்பீடு பெறுகிறார்கள். அந்த கயவர்கள் விளம்பரம் என்ன சொல்கிறது எனில், நீ காப்பீடு எடுத்துவிட்டு செத்துப்போ, உன் பிள்ளை டாக்டர் ஆகும் என்கிறது. இதை காணும் நம் மக்களில் பலரும் நெஞ்சு பதறி காப்பீடு எடுப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் இப்படி விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நம்முடைய மண்ணில் வேலையில்லாத இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வேலைகள் கொடுத்து அவர்களுக்கு ஏமாற்றும் திட்டத்தை கற்றுக் கொடுத்து பணத்தை பெறுவதற்கான யுக்தியையும் கற்றுக் கொடுத்து பணியில் அமர்த்தியுள்ளனர். அந்த நபர்களும் இன்சென்டிவ் பெறுவதற்காக மனசாட்சியின்றி வார்த்தைகளை மாற்றி பேசி நம்மிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதனை ரெக்கார்டிங் பதிவு செய்து கொண்டு நமக்கான உரிமையே இருந்தாலும் நம் பெயரில் காப்பீடு இருந்தாலும் அவர்கள் தர மறுக்கின்றார்கள். ஏனெனில் உங்களின் வார்த்தையில் தவறு உள்ளது என்கிறார்கள். நாம் அவர்களிடம் திரும்ப கேட்டால் எங்களின் இன்வெஸ்டிகேஷன் டீம் ரெக்கார்டிங் செய்துள்ளனர், அதில் உங்கள் பதில் ஏற்புடையதல்ல என்று காப்பீடு தர மறுக்கின்றார்கள். ஆக நாம் இங்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டவில்லை என்றால் அரசாங்கம் அடுத்த நொடியே அபராதம் விதிக்கும். இப்போது அபராதத்திற்கு பயந்துதான் நாம் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியுள்ளது. இதில் பல தனியார் நிறுவனங்கள் வந்துவிட்டன. நூதனமாக நம்மை ஏமாற்றி விடுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பல காப்பீடு நிறுவனங்களில் இழப்பு ஏற்பட்ட பலருக்கு இழப்பீடுகள் தருவதில்லை என்பதுதான் உண்மை. பலரின் காப்பீடு பணத்தை திரும்பத் தருவதும் இல்லை. நம்மை அலைய வைத்து விட்டால் நாமே விரக்தியாகி சென்று விடுவோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நம்மிடம் எல்லா ஆவணங்கள் இருந்தாலும் சில காவலர்கள் எக்குத்தப்பாக பேசி பணம் பறிப்பதை நாம் பார்த்திருப்போம். ஒவ்வொருவரின் வாழ்வில் இந்த அனுபவம் நடந்தே இருக்கும். அதுபோல் காப்பீடு நிறுவனமும் புலன் விசாரணை வைத்திருக்கிறார்களாம். எப்படி நம்முடைய உரிமையை பறிப்பதென்று, எப்படி நம்முடைய பணத்தை சுருட்டுவதென்று. இந்த காப்பீடு நிறுவனங்களில் திடீரென்று சூழ்நிலையால் ஒருவர் பணம் தொடர்ந்து செலுத்த முடியவில்லை என்றால், இதுவரை செலுத்தப்பட்ட பணத்தை நாம் திரும்ப கேட்டால் அதனை திரும்பத் தரமாட்டார்கள். ஏனெனில் நாம் சில விதிமுறைகளின் கீழ் கையொப்பம் இட்டிருப்போம் என்பார்கள். நம்மிடம் பணம் பெற வந்த அந்த ஏஜென்ட்டுகள் அதனை சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் அதனை சொன்னால் எவரும் காப்பீடே எடுக்க மாட்டார்கள். அதனால் ஏஜென்ட்டுகள் அதனை மறைத்து நம்மிடம் காப்பீடை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக இங்கு சில நம்பிக்கைகள் மட்டும் புகுத்தப்பட்டு அது சட்டமாகவே மாறியுள்ளது. நாம் ஏமாளியாகவே இருக்கின்றோம். நாம் காப்பீடுகளை நம்பித்தான் எடுக்கிறோம். தாலியை அறுத்து விளம்பரம் எடுப்பதை பார்த்து நம்பிவிடுகிறோம். அந்த மூதேவிகள் மக்களை ஏமாற்றுவதற்காக பல கல்வியெல்லாம் கற்று வந்து பெரும் பாவத்தையே சம்பாதிக்கின்றார்கள். மக்களின் வயிற்றெரிச்சலை, பாவத்தை சம்பாதிக்கும் அவர்கள் அவர்களே வகுத்த அநீதியான சட்டத்தை பேசுகிறார்கள். காப்பீடுக்கு பணத்தை நாம் கட்டிவிட்டு இடையில் நிறுத்திவிட்டால் அதனை திரும்ப கேட்டால் தருவதில்லை. லேப்ஸ் ஆகிவிட்டது என்று சாதாரணமாக சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அது மட்டுமன்றி நம்முடைய முகவரியில் வேறு யாராவது நம் உறவினர் கூட இருக்கலாம்.
அறியாமல் தவறான தகவலை தெரிவித்துவிட்டால் நமக்கான உரிமையை இல்லையென்று கூறி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இதுபோன்ற பாவத்தை சம்பாதிக்க வந்துள்ள தற்போதைய வெளிநாட்டு நிறுவனங்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு பல நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் விளம்பரத்தில் நடிக்கலாம். நடிகன் நடிக்கும்போது அது நடிப்பு என்று நாம் உணர வேண்டும். நடிக்கின்றவர்களை நம்பி இன்சூரன்ஸ், காப்பீடு என்றெல்லாம் கட்டிவிடக்கூடாது. நிறைய தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதிக சலுகை தருவதாக கூறி நம்மை நம்ப வைத்து ஏமாற்றும் வேலையை வேலையாகவே செய்கிறார்கள். அதுபோல் மருத்துவ காப்பீடு இருந்தால் அதிக சந்தோஷம் அடையக்கூடாது. அதுதான் நாமே நம்மை உலையில் வைப்பது. இங்கு பெரிய மனிதர்களுக்கு தனி சிகிச்சை, தனி மரியாதை எல்லாம் உண்டு. ஆனால் சாமானியனுக்கு காப்பீடுகள் இருந்தால் தனி மரியாதைதான். மருத்துவ செலவுக்கு அஞ்சிக் கொண்டு காப்பீடுகள் எடுத்து வைத்திருப்பவர்கள் ஏராளம். அத்தகு மனிதர்களிடம் பெரிய பில்லை தீட்டி வேண்டாத சிகிச்சைகள் செய்து காப்பீடு பெற்றுக்கொள்கின்றனர். எல்லாம் கூட்டு சதிதான். அப்பாவி மனிதர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி மனிதநேயமின்றி மருத்துவமனைகளும் காப்பீடு நிறுவனங்களும் கூட்டுச் சேர்ந்து பெரிய தவறுகள் செய்து வருகின்றனர். சில மருத்துவர்கள் கைதும் செய்யப்பட்டு இருக்கின்றனர். அன்றெல்லாம் ஒருவர் மருத்துவமனைக்குள் நுழைந்துவிட்டால் போதும், உயிர் பயம் நீங்கிவிடும். ஆனால் இன்று மருத்துவமனைக்குள் நுழைந்தால்தான் பயம் வருகின்றது. ஏனெனில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மருத்துவர்களுக்கு இவ்வளவு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்படியெனில் நாம் எப்படி தைரியமாக செல்ல முடியும்? முதலில் எல்லாம் ஹியூமனிட்டி, அதாவது மனிதநேயம் இருந்தது. ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தோம். இப்போதெல்லாம் இம்யூனிட்டி இல்லை என்று சொல்லிக்கொண்டு நோயுடன் வாழ்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுபோல் பங்கு சந்தைகள் பலவும் சூதாட்டமாகத்தான் நடத்தப்படுகின்றது. பல கோடியை தனி மனிதர்களுக்கு கடனாக கொடுத்து அந்த நபர்களின் கடன்களை தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாடி பல இளைஞர்கள் மாண்டு போயினர். இங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உலகமே சூதாட்டத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த விளையாட்டானாலும் இன்று சூதாட்டம்தான். அனுதினமும் யாராவது ஒருவர் இந்த சூதாட்டத்தினால் உயிரிழப்பதை காண முடிகின்றது. அதாவது பெரிய மனிதர்கள் எல்லோரும் சூதாடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சூதாட்ட விளம்பரத்தில் நடிக்கலாம். இதுதான் இந்த நாட்டின் அவலம். அதற்கு எல்லோரும் துணை நிற்கின்றார்களா என்றால் நிற்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். கிரிக்கெட் விளையாட்டு இன்றும் பெரிய வியாபாரமாக மாறியுள்ளது. பல கோடி ரூபாய் விலைக்கு வீரர்கள் வாங்கப்படுகிறார்கள். ஒருபுறம் விளையாட்டு வீரர்களை அரசியலில் சேர்த்து கொண்டு அங்கீகாரம் அளித்தும் வருகிறார்கள். அரசியலுக்கும் விளம்பரம் தேவைப்படுகிறது. பிறகு எப்படி இந்த நாடு முன்னேறும்? எந்த நாட்டிலும் இப்படி நிகழ்வதில்லை. ஆக இந்த உலக மாயை விளம்பர சூதாட்டத்தினை நாம் உணர்ந்து நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணம் இது. வீண் விளம்பரங்களை நம்பித்தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிமைகளாக மாறி ஏமாற்றமான வாழ்வை வாழ்ந்து வருகின்றனர். இன்று குழந்தைகள் பலரும் அலைபேசியிலேயே வாழ்கின்றனர். இது மிகப்பெரிய ஆபத்து. சாலையில் நடந்து செல்லும் சிறியவர் முதல் பெரியவர் வரையில் எதையோ பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் செல்கின்றனர். பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அத்தகைய மன அழுத்தம் இந்த விளம்பரவாதிகளாலே உருவாக்கப்படுகின்றது. அலைபேசியை எடுத்தாலே ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. நல்லதை தேடினாலும் அல்லதே அதிகம் வருகின்றது. அலைபேசியில் வாழும் பலருக்கு சுற்றத்தில் என்ன நடக்கின்றது என்ற பொது அனுபவம் கூட இல்லை.
அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கண்ட கருத்துக்களை நம்புவது வாழ்வாக இருக்கின்றது. ஏனெனில் சில ஆண்டுகளாக நாம் அறியாத சிலவற்றை உண்மையென நம்பிக்கொண்டு அறியாமை வாழ்வையே நாம் வாழ்ந்து வருகின்றோம். நாம் இங்கே உழைப்போடு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதால் மட்டும் நம்மால் இங்கு வெற்றி பெற்றுவிட முடியாது. ஏன் ஓட வேண்டும்? நம்மை இப்படி ஓட வைப்பது யார்? இந்த விளம்பர உலகில் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் இந்த ஆசை உலகில் யாருக்காக, எதற்காக நாம் ஓடுகிறோம் என்ற தெளிவை நாம் பெற்ற பின்பு நம் செயல்களை செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்தவாறு வாழ முடியும். நம்முடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை மட்டுமே பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் திருப்தியை நாம் பார்ப்பதில்லை. ஏனெனில் நாம் வீண் பெருமை எனும் விளம்பரத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. போலி விளம்பர ஆசையானது மனதில் வளர்ந்துவிட்டால் நம் நம்பிக்கை வேண்டாததை சாதிக்கவே பயணப்படும். இன்று இப்படித்தான் பலரும் தங்களின் வாழ்வில் விளம்பரவாதியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை வளர்ச்சியாக அவர்களின் மனம் கருதி கொள்கிறது. இப்படியாக இயல்பை இழந்தவர்கள் ஒன்றை சமாளிக்க முடியாமல் அடுத்தது என்று தேடி ஓடுவதையே வாழ்வாக வாழ்ந்து நிறைவில் எதிலும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் தன் உழைப்பின் மீது கவனம் கொண்டு தன்னம்பிக்கை வைத்து சமாளித்து வாழக்கூடியவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். ஏனெனில் அவர்கள் அவர்களை நம்புகின்றார்கள். ஆக நம்மை நம்பினால் நம் வாழ்வில் சாதனை படைக்கலாம். ஆக வெற்று விளம்பரங்களை பெரியதென்று கொள்ளாமல், இயந்திர வாழ்க்கையை வாழாமல், உழைப்பை செலுத்தி போதுமென்ற மனத்துடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் பயணிக்க வேண்டும். நல்லோர் கூறும் நல்லுரையை விளம்பரமாக பார்க்காமல், அதனை அறிவால் சிந்தித்து அனுபவத்தில் அதனை உணர்ந்து பார்க்க வேண்டும். பொறாமை, ஆணவம், பேதம் நீக்கிய அறமுடைய வாழ்வை வாழ வேண்டும். பிறருடன் ஒப்பீடுகள் செய்யாமல் இருப்பதை கொண்டு இதமான வாழ்வை வாழ வேண்டும். இங்கு தனித்தே வந்த நாம் தனித்துத்தான் போகிறோம் என்பது மட்டுமே உண்மை. ஆக அன்பை இங்கே பரப்பி நான் என்பதை துறந்து நாம் என்ற பண்புடன் அறிவை மழுங்கடிக்கும் விளம்பரங்களை நம்பாமல் தன்னம்பிக்கையுடன் நம்மை நம்பி வாழ்வில் பயணப்படுவோம். வாழ்வை வெல்வோம். என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள். சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள். சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23.